அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற ஆட்சியிலேயே நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன, நெருக்கடிகள் இருக்கின்றன என்றால் அதற்காகத்தான் RN ரவி போன்றவர்களை கொண்டு வந்து இங்கே நியமனம் செய்திருக்கிறார்கள், அமர்த்தி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருமாவளவன் முட்டு கொடுக்கிறான் 2 சீட்டுக்காக. அவர்கள் வசிக்கக்கூடிய மாநிலங்களில் 3 மொழி கொள்கை கிடையாது. அவன் ஒரே மொழியில் தான் பேசுறான், ஒரே மொழி தான் படிக்கிறான். ஆங்கிலம் கூட படிக்க தெரியாது. ஒரு மந்திரிக்கு கூட நம்ம ஆங்கிலத்தில் பேசினோம்னா நாம பேசுகிற ஸ்போக்கன் இங்கிலீஷே அவனுக்கு புரியல. எனவே நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் ஏன் சனாதன சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றிவிடக் கூடாது என்று பதறுகிறோம். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற ஆட்சியிலேயே நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன, நெருக்கடிகள் இருக்கின்றன என்றால் அப்பட்டமான சனாதனிகளின் ஆட்சி இங்கே மலர்ந்தால் என்ன ஆகும்? அவர்களை எப்படி எதிர்த்து நாம் போரிட முடியும்? எப்படி அவற்றையெல்லாம் தடுக்க முடியும்? அதிகார வர்க்கத்திற்குள்ளே அந்த ஊடுருவல் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அந்த சனாதன உணர்வுள்ளவர்களின் ஆதரவாளர்கள் இங்கே பெருவாரியாக மாறி வருகிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. அதற்காகத்தான் RN ரவி போன்றவர்களை கொண்டு வந்து இங்கே நியமனம் செய்திருக்கிறார்கள், அமர்த்தி இருக்கிறார்கள். வெறும் அலங்கார பதவி என்கிற அடிப்படையிலே வயதான காலத்தில் கொஞ்ச நாள் நீங்கள் அதிகாரத்தை நுகர்ந்து சுவைத்து மகிழ்ந்திருங்கள் என்றெல்லாம் RN ரவியை கொண்டு வந்து இங்கே அமர வைக்கவில்லை. RN ரவி அப்படிப்பட்ட ஆள் அல்ல. வெறும் அதிகார நுகர்வுக்காக பொறுப்பிலே இருக்கிற ஆள் அல்ல. வயதான காலத்திலே மூத்த வயதிலே பவர் என்ஜாய் பண்ணுவோம் என்கிற அடிப்படையிலே வந்த ஆள் கிடையாது. கடைசி மூச்சு வரையில் கொள்கையை நிலைநாட்டுவதிலே வெறி கொண்ட நபர்களுள் அவரும் ஒருவர். அந்த வேட்கை அவரிடத்திலே உண்டு. அப்படிப்பட்ட பாசறையிலே வளர்ந்தவர். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை. அதனால்தான் நாம் இதை பெரியார் மண் என்கிறோம். அதை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் சனாதனிகளுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் என்று தானே பொருள். அதைத்தானே சனாதனிகள் சொல்லுகிறார்கள். பெரியாரை பேசாதே, பெரியார் என்கிற அடையாளத்தை அடித்து நொறுக்கினால் திராவிட இயக்கங்களை கலகலக்க செய்ய முடியும். இதை எதிர்த்து நாம் பேசுகிற போது திராவிட இயக்கங்களுக்கு அல்லது திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று புரிந்து கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருமாவளவன் முட்டு கொடுக்கிறான் 2 சீட்டுக்காக என்று சில அற்பர்கள், அரசியல் புரியாத அற்பர்கள் விமர்சிக்கிறார்கள். அதனால்தான் அண்மையிலே சொன்னேன், எனக்கு தேர்தல் அரசியலில் முடிவெடுக்க எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும். தேர்தல் அரசியல் தானே, தேர்தல் அரசியல் தானே, எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும். நானே இந்த கதவை சாத்துகிறேன், இந்த கதவை சாத்துகிறேன், இது வேண்டாம் என்கிறேன், இவர்களோடு சேரமாட்டேன் என்கிறேன் என்றால் நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. எனக்கு அந்த தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கிற பயன் தேவையில்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற அந்த மாமனிதர்களின் கொள்கைகளுக்கு இங்கே ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது, பாதிப்பு நேர்ந்து விடக்கூடாது, சீர்குலைந்து விடக்கூடாது, அந்த சீரழிவு சக்திகள் இங்கே வலுப்பெற்று விடக்கூடாது. அதனால் தற்காலிகமாக ஏற்படுகிற பின்னடைவை நாங்கள் சகித்துக் கொள்கிறோம், இழப்புகளை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. இந்த பெருந்தன்மையை புரிந்து கொள்வதற்கு இங்கே அல்லது பாராட்டுவதற்கு இங்கே யாரும் இல்லை. இது வெறும் பேரத்திற்கான அரசியல் பேசும் காலம் இல்லை. இது மிகவும் ஆபத்தான காலத்தில் நாம் இருக்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி இங்கே பேசினார்கள். ஒவ்வொன்றும் அவர்கள் ஏற்கனவே எழுதி வைத்த செயல் திட்டங்களை திட்டமிட்டவாறு நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள், டிக்கெடித்துக் கொண்டே வருகிறார்கள். அஜெண்டாவில் ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொன்றையும் அவர்கள் டிக்கெடித்துக் கொண்டே வருகிறார்கள். அதிலே ஒன்றுதான் வக்ஃப் திருத்த சட்டம். அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற ஒன்றாக நாம் பார்க்கிறோம். உடனே முஸ்லீம், இந்து என்று இதை பாகுபடுத்தி பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு மேலோங்குகிறது. அப்படி அல்ல. அவனுடைய நோக்கம் இஸ்லாமியர்களை ஒரு துருப்பாக பயன்படுத்துகிறான், அவ்வளவுதான். இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் அடிநாதத்தில் அவர்கள் கை வைக்கிறார்கள், குரல் வளையில் கை வைக்கிறார்கள்.
அதை தகர்க்க வேண்டும் என்பதுதான். அந்த ஆபத்து தான் இங்கே நம் முன்னால் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவனுடைய பார்வையில் அவன் ஒரு நேஷன் பில்டிங், ஒரு தேசிய கட்டுமானத்தில் களமிறங்கி தீவிரமாக பணியாற்றுகிறான். இது ஒரு தேசம் இல்லை. இந்த தேசத்தை கட்டுமானம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தேசத்தை கட்டமைத்தால் இந்த தேசத்தின் எதிர்காலத்தில் சனாதனம் இருக்காது, சாதி இருக்காது, சகோதரத்துவம் தழைத்தோங்கும், சமத்துவம் நிலை பெறும். அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தேசியத்தை கட்டமைத்தான். அப்படி என்றால் ஏற்கனவே இருக்கிற சமூக ஒழுங்கு, அந்த ஹைரார்கியல் செட்டப், உயர்வு தாழ்வு என்கிற அந்த கட்டமைப்பு, பிராமணன் உயர்ந்தவன் என்கிற அந்த வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு, பிராமணனை தவிர மற்ற அத்தனை பேரும் தாழ்ந்தவன் என்கிற அந்த கருத்தியல் கட்டமைப்பு தகர்ந்து போகிறது. எதனால்? அரசமைப்பு சட்டத்தால். சோஷியல் ஆர்டர் என்பது டிசார்டராக மாறுகிறது. அதை தடுக்க வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். அதற்கு மதத்தின் பெயரால் இங்கே பெரும்பான்மை சமூகத்தை அணிதிரட்ட வேண்டும். இந்துக்களை சாதியை சொல்லி அணிதிரட்ட முடியாது, மதத்தை சொல்லித்தான் அணிதிரட்ட முடியும். சாதியை சொல்லி மத உணர்வை ஊட்ட முடியும். நீ இந்த சாதி தான், அதை பெருமையா பேசு என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் நீ உன்னை அறியாமலேயே இந்து என்று ஒத்துக்கொள்கிறாய். இதைத்தான் பெரியார் சொன்னார். சாதி வேண்டாம், சாதியை ஒத்துக்கிட்டேன்னா நீ இந்துன்னு ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். நீ இந்து என்று ஒத்துக்கொண்டால் நீ பிராமணனை உயர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்வதாக பொருள். அது மட்டுமல்ல, பிராமணனுக்கு கீழானவன் என்பதை ஏற்றுக்கொள்வதாக பொருள். எனவே சாதி வேண்டாம், சாதி பெருமிதம் வேண்டாம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாதவன் சாதி பெருமிதம் பேசுகிறான். சாதி பெருமிதம் பேசுகிறவன் தன்னை அறியாமலேயே அவன் இந்து என்று ஒத்துக்கொண்டு பிராமணனுக்கு அடிமை என்று எழுதி கொடுக்கிறான். இந்த வர்ணாசிரம தர்மத்திற்கு அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் அவனுக்கு சாதகம். இதை வைத்துத்தான் சாதி பெருமை பேசக்கூடிய அத்தனை பேரையும் அவன் போய் பார்த்து காலில் தண்ணீர் ஊற்றி கழுவி அவர்களுக்கு சேவை செய்கிறான். இதுவெல்லாம் எதற்காக செய்கிறான்? இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய, மிக உயர்ந்த பொறுப்பிலே அதிகாரம் வகிக்கக்கூடிய, கோலோச்சக்கூடிய அமித்ஷா சாதாரணமான ஒரு சிறிய சமூகத்தின் இல்லத்திற்குள்ளே நுழைந்து அந்த வீட்டு பிள்ளையின் காலடியை தொட்டு அவன் தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்கிறான், சேவை செய்கிறான் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? அதெல்லாம் மக்கள் சேவை என்று பொருளா? சமத்துவம் என்று பொருளா? அதை செய்யக்கூடியவர்கள் சமத்துவமே எங்கள் கோட்பாடு என்று சொல்லட்டுமே, சகோதரத்துவமே எங்கள் கோட்பாடு என்று சொல்லட்டுமே, சாதியை ஒழிப்போம் என்று சொல்லட்டுமே. சொல்ல முடியாது. அவர்கள் வசிக்கக்கூடிய மாநிலங்களில் 3 மொழி கொள்கை கிடையாது. அவன் ஒரே மொழியில் தான் பேசுகிறான், ஒரே மொழி தான் படிக்கிறான். ஆங்கிலம் கூட படிக்க தெரியாது. ஒரு மந்திரிக்கு கூட நம்ம ஆங்கிலத்தில் பேசினோம்னா நாம் பேசுகிற ஸ்போக்கன் இங்கிலீஷே அவனுக்கு புரியல. நாம் பேசுகிற ஸ்போக்கன் இங்கிலீஷே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் எந்த மந்திரியும் இங்கிலீஷில் பதில் சொல்கிறதே கிடையாது. நம்ம போய் அதிக அமைச்சர்களை தனியாக பார்த்து பேசும்போது அவங்க ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. கூட இருக்கிற செக்ரட்டரிஸ் தான் எங்களுக்கு இங்கிலீஷில் மாற்றி சொல்கிறாங்க.